கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் இன்னொரு ஸ்திரீயை குறித்து வேதத்தில் நமக்கு படிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்திரீகளை குறித்தும் ஒவ்வொரு நல்லதற்கு, அவங்களுடைய குறைபாடுகள் எவ்விதமாக அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமானது, சிலருடைய குறைபாடுகளை கண்டு அவங்களே திருத்திக்கிறதும் உண்டு. ஸோ நிறைய கேரக்டர் ஸ்டடி பண்ணும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்பதை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இப்பொழுதும் இன்றைக்கு நம்ம படிக்க போகிற வேத பகுதி ஒரு ஸ்திரீ. அவங்க எல்லாருக்கும் தெரியும், பேர், அந்த பேர் ரொம்ப எல்லாருக்கும் இஷ்டமான பேர், டெபோரா. டெபோரா என்றால் அவர்களோட தீர்க்கதரிசி. இந்த தாய் எவ்விதமாக அவங்களுக்குள்ள அந்த தீர்க்க தரிசனத்துக்குண்டான ஒரு லிக்னைட் ஆனாங்க என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே தலைவணங்கி ஜெபிக்கலாம், கர்த்தரிடத்தில் கேட்கலாம். கர்த்தாவே, நீர் எழுதின இந்த வேத பகுதி எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமது வேதத்தின் ரகசியத்தை காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, சகல சத்தியத்தில் எங்களை நடத்துகிறவரே, எங்களுக்கு போதித்து தாங்க ஆண்டவரே. இந்த வேத பகுதி நீங்கள் தானப்பா எழுதியிருக்கீங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்க, ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த வேத பகுதியினாலே அவர்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். எழும்பு சியோனே எழும்பு, இதுதான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை. ஏனென்றால் பெண்கள் நாம் எழுந்து கர்த்தருக்காக உழைக்கும் கருவிகளாக மாறணும். இந்த டெபோராவுடைய சரித்திரம் வர்றதுக்கு முன்னதாக நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? 1ஆம் அதிகாரத்தில் படிக்குமேனா, யோசுவா அவருடைய வாழ்க்கை மோசேயோட அப்படியே இணைந்து இருந்த மனுஷன். அந்த ஒரு டெடிகேஷனோடு இருந்த தெய்வ மனுஷனாகிய யோசுவா மரித்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்து தேவன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 12 கோத்திரங்களுக்கும் நிலம் எல்லாவற்றையும் பங்கு கொடுத்து ஒவ்வொரு ட்ரைபுக்கும் கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவர் செய்கிற காரியம் யோசுவாவுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு என்ன பண்ணார்னா, அந்த தேசத்தில் இருந்த எல்லா விதமான ஜாதி எல்லாரையும் அழிக்க அவர் செய்தார். நம்ம படித்தோம், எரிகோவின் கோட்டை தகர்த்திருந்தார். சியோன் கிங் ஆஃப் அமரைட் அழிச்சார். ஆக் கிங் ஆஃப் பாஷான் அழிச்சார். எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல குடியேறுறதுக்கு முன்பதாக எங்கெங்கெல்லாம் விரோதிகள் காணப்பட்டார்களோ அவர்கள் எல்லாத்தையும் அழிச்சார். கர்த்தர் யூதாவுக்கு சொன்னார் ஒரு வார்த்தை, இந்த கானான் தேசத்தை உன் கையில் நான் கொடுத்துட்றேன், நீ போய் சுதந்திரிச்சுக்கணும். அங்கே இருக்கிற எல்லா காரியங்களும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் யூதா கிட்ட கொடுக்குறார். கர்த்தர் சொன்னபடியே அந்த இடத்துல அருமையாக யூதாவுக்கு அது நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனம் முதல்ல வாசிக்கலாம். கர்த்தர் எவ்விதமாக யூதாவை ஆயத்தப்படுத்துகிறார். வாசிங்கம்மா.
யோசுவா மரித்தபின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்க, ஜனங்க கேட்குறாங்க தேவனிடத்தில், போய் அந்த கானானியரை எப்படி சுதந்திரிக்கிறது முடியும்? அதுக்கு பாருங்க, தேவாதி தேவன் இந்த மனுஷருக்கு பதில் கொடுக்குறாரு. பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். அவ்வளவுதாம்மா. இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய கீவேர்டு. இதில் கர்த்தர் யூதா இடத்துல கானான் தேசத்தை கொடுத்துட்டேன்ட்டார். இப்போ யூதா என்ன செய்யணும்? இன்றைக்கி நம்ம நடைமுறையில் கொண்டு வந்துடலாம். இன்றைக்கி நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே வேறு எங்கேயும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்று கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் சொல்வார், உனக்கு இதை நான் கொடுத்துட்டேன், நீ எளிதாய் சுதந்திரிப்பாய், உனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் நான் தந்துட்டேன் சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போகணும். அதை விட்டு கேள்விகளை கேட்டு தேவனை கோபம் மூட்டினோன்னா அந்த காரியம் நடக்காது. தெய்வஜனமே நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த காரியம் நடக்காது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அவ்விசுவாசத்துக்குள்ளே போகிறோன்ற அர்த்தம். கர்த்தருக்கு பிடிக்காது. அவ்விசுவாசிகள் கர்த்தருக்கு பிடிக்காது. விசுவாசிக்கணும், தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்பணும். கர்த்தர் சொன்னார், அது என்ன ஆனாலும் சரி கர்த்தர் என்ன செய்வார் என்று அப்படியே போயிட்டு இருக்கும். கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். அங்கே எல்லா ஜாதிகள், அவர் 12 கோத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கோத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கானானியர்களோட அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனாங்க. அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனதுனால கர்த்தருடைய கோபம் அங்கே வந்தது. இங்கே நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 28 படிக்கலாம், 28ஆம் வசனம் படிக்கலாம். இஸ்ரவேல் பலத்தபோது கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். பாருங்க, நமக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? கானானியர்களை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அதுவும் அதுக்கும் ஏன் அவங்கள க்ளோஸ் பண்ணணுன்ட்டு ஆண்டவர் தீர்மானிச்சார்ன்றதுக்கும் பதில் தரேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனாக்கா கர்த்தருடைய கோபம் வரும். கர்த்தர் சொன்ன காரியம் அவங்களோட கலவாத. இப்போது நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் வாசிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு தேவன்? கானானியர்களை முற்றிலுமாக சங்கரித்து அவங்கள அழிச்சிரு வேண்டான்றாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க. இது அலோவ் பண்ணுறதுனால என்னாச்சு? அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆச்சு. இப்போ பாருங்கள், 2ஆம் அதிகாரம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்று சொன்னேன். இப்போ பாருங்க, சாரிம்மா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கர்த்தர் வந்து நம்மளை பிரித்து கொண்டு வர்றார். ஏதோ தேவன் நம்ம மேல் அன்பு வச்சுட்டாருங்க. நம்மக்கிட்ட என்ன தவறு கண்டாரோ தெரியல, கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு மதத்தில் இருந்திருப்போம், நமக்கு ஏசப்பாவுடைய வழி ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் வந்து தாயினுடைய கருவிலே நம்மளை தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சு வழி இதுவேன்னு கொண்டு வந்துடுறார். கொண்டு வந்து நம்மளை அவருடைய சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரார். நம்ம என்ன பண்ணோம்? இந்த சத்தியத்தின்படி நடக்கிற மக்களாக தான் நம்ம இருக்கணுமே தவிர
வந்த இடத்துலேருந்து மறுபடியும் பின்னாடி போயிட்டு அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேனாக்கா கர்த்தருக்கு பிரியமான காரியமே இல்லை. 2 மனமாக இருந்தால் கர்த்தர் அருவருக்கிறார். இந்த இடத்துல அதான் தேவன் சொல்கிறார், எகிப்துலேருந்து நான் உன்னை கொண்டு வந்தேன், உன்னை ஒரு ஜாதியாக கொண்டு வந்து ஒரு தேசத்திற்குள்ளே உன்னை குடி வச்சு உன்னை பெரிய ஜாதியாகவும் ஜனமாகவும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்துனேன்னு சொல்லி கொண்டு வந்தேனே. ஆனால் நீ என்ன பண்ண? அந்த ஜனங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போன. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போனதுடைய விளைவு என்ன நடந்ததுன்னா, அவங்களுடைய காரியங்களெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சோன்னா கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் எழும்பினது.